அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை, தேய்பிறை 8/4/2026. சஷ்டி திதி இரவு 7:02 வரை. அதன் பிறகு சப்தமி திதி. மூலம் நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. மந்த யோகமும் இன்றைய நாள் முழுக்க இருக்கிறது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 3 மணி வரை. மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: மேஷ லக்னம், லக்னத்திலேயே சுக்கிரன், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் புதனும் ராகுவும், மீனத்தில் சூரியனுடன் செவ்வாயும் சனியும். இன்று என்ன செய்யலாம்? உழவு உழ, விதை விதைக்க, வெற்றிலை பயிரிட, விருந்துண்ண, உறவை புதுப்பிக்க, கமிஷன் வியாபாரம் தொடங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, மனப்பக்குவம் என்பது காயப்படுத்தியவர்களை காயப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருந்தும் அவர்களை காயப்படுத்தாமல் கடந்து செல்வதே மிகப்பெரிய மனப்பக்குவமாகும். நீங்கள் கூட அப்படிதாங்க. உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தவங்க, உங்களுக்கு துரோகம் செய்தவங்க, உங்களுக்கு எதிராக இருந்தவங்களை எப்பொழுதுமே நீங்கள் துன்புறுத்தினது கிடையாதுங்க. அதற்கான வாய்ப்புகள் வந்தும் கூட அதெல்லாம் நமக்கு என்னத்துங்க, அவருடைய கர்மா அது, அவர் அதை அனுபவிச்சுட்டு போகிறாரு. நாம ஏன் அவங்க விஷயத்தில் தலையிடுவான, நாம ஏன் பழிக்கு பழி வாங்குவான, எல்லாம் இறைவன் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் எல்லோரையும் நேசிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள், வீண் விரயங்கள், அதிலேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் நல்லா இருப்பீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. பிரபலங்களும் அறிமுகம் ஆகுவாங்க. உங்கள் ராசியில் சுக்கிரன் உட்கார்ந்து உங்களுக்கு ஒரு அழகை இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. எங்கே போனாலும் சிலர்லாம் என்ன சார் டயட்டில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் உங்கள் மேலே உங்களுக்கு அக்கறை வந்திருக்கு. உங்களுடைய ஆரோக்கியத்தில் உங்கள் உடம்பு மேலே அக்கறை வந்திருக்கு. தொடர்ந்து இதே மாதிரியே உணவு கட்டுப்பாடோடு இருக்கிறது, உடற்பயிற்சி, மனப்பயிற்சி, நடைப்பயிற்சி செய்கிறது, இதெல்லாம் உங்களை மேலே மேலே இளமையாக்க போகுதுங்க. 12ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்கிறதுனால என்ன தான் யோகா தியானம்லாம் பண்ணாலும் பெருசாக தூக்கம்லாம் வரமாட்டேங்குதுங்க. ஏதோ ஒரு சிந்தனை மண்டைக்குள்ளார ஓடிக்கிட்டு தான் கிடக்குதுன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. லாபஸ்தானத்தில் புதனும் ராகும் இருக்கிறதுனால எதிரிகளால் நல்லது நடக்கும், நண்பர்களால் தொந்தரவுகள் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஒரு காலத்தில் ரொம்ப நண்பராக இருந்தவங்க இப்போ கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு காலத்தில் எதிரும் புதிருமாக இருந்தவங்க இப்போ உங்கள்கிட்ட வணங்கி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் கூட உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, வெற்றி என்பது முடிவும் அல்ல, தோல்வி என்பது மிகப்பெரிய வீழ்ச்சியும் அல்ல. இரண்டுமே அடுத்த கட்டத்திற்கு நம்மை அழைத்து செல்வது. இடைவிடாமல் முயன்று கொண்டே இருந்தால்
தோல்வி கூட நம்மை கண்டு தோற்று போய்விடுகிறது. உங்கள் கூட தோல்வியால் போட்டி போட முடியாது. ஏன்னா தோற்று போகிறதெல்லாம் நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க. இடைவிடாமல் உழைப்பு மூலமாக, கடின உழைப்பு மூலமாக தன்னுடைய தோல்விகளை எல்லாம் வெற்றிகளாக மாற்றக்கூடிய மந்திரத்தை கற்றவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி பொறுமையாக இருக்கணும். விவாதங்களையும் நீங்கள் தவிர்க்கணும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் இருக்கும். நம்மளை யாரும் சரியாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. நாம் அந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ உழைக்கிறோம், நம்மளை யாராவது மதிக்கிறாங்களா, எல்லாரும் உதாசீனப்படுத்துகிறாங்கன்னு நீங்களே சில நேரங்கள் நினைத்து கொள்வீங்க. எதிர்மறை எண்ணங்கள் மனசுலேருந்து அதை தூக்கி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருப்பீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க, கோவப்பட்டீங்க, எதுவுமே இந்த வேலையை நடக்க மாட்டேங்குது என்ன ஆதங்கப்பட்டீங்க. ஆனால் அதே நேரத்தில் இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்கும். நேற்று முடியாத விஷயங்கள் இன்றைக்கி சீக்கிரமாக முடியுங்க. அதே போல் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வியாபார உத்தியோக விஷயங்கள்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, பிறருக்கு ஏதேனும் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அன்பையும் தன்னம்பிக்கையையும் கொடுங்கள். அதுவே ஆயுள் முடியும் வரைக்கும் போதுமானதாகவே இருக்கும். அதனால தாங்க வார்த்தையால் யாரையுமே நீங்கள் காயப்படுத்த மாட்டீங்க. வாழ்க்கையிலையும் யாருடைய வாழ்க்கையிலையும் குறுக்க நின்று நீங்கள் சிரமம் கொடுக்க மாட்டீங்க. யார் உங்களை தேடி வந்தாலும் அன்பான வார்த்தைகளை அள்ளி வீசுவீங்க. அதே நேரம் அவங்க கொஞ்சம் உடைஞ்சு போய் வந்தாலும் நம்பிக்கையை கொடுத்து எப்போதும் அனுப்புவீங்க. எங்கும் எப்பொழுதும் கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்கிவிட்டு வந்தால் என்ன நிம்மதி கிடைக்குமோ அந்த நிம்மதியை வரக்கூடியவர்களுக்கு அள்ளி அள்ளி தரக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ராசியை சந்திரன் பார்க்கறதுனால இன்றைக்கி ரொம்ப இளமையாக இருப்பீங்க. உங்கள் இளமை ரகசியம் என்னென்னு எல்லாரும் உங்களை கேட்டு நச்சரிக்க ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ பிரச்சனைகள் அதெல்லாம் கொஞ்சம் சரியாகி பரஸ்பரம் புரிதல் இன்னைக்கு கொஞ்சம் வர ஆரம்பிக்குங்க. அதே போல் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் புதுசாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பங்குதாரர்கள் மூலமாக உங்களுக்கு எல்லாமே நல்லதெல்லாமே நடக்கும். ஜெயிச்சும் காட்டுவீங்க. பங்குதாரர்களால் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். புது ஏஜென்சி எடுக்கிறது, புது ட்ரேடிங் அமைக்கிறது அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கூடி வருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் நம்மளை மரியாதையாக நடத்துகிறாங்களா அல்லது வேலையை மட்டும் வாங்கிக்கிட்டு நம்மளை கருவேப்பிலை மாதிரி தூக்கி போடுறாங்களா ஒரு சந்தேகம் இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கனால அதிகாரத்தில் உங்களை உட்கார வைப்பாங்க அதிகாரிகள். ஆனால் செவ்வாயும் சனியும் 10ல் இருக்கிறதுனால நம்ம தலையை உருட்டிடுவாங்களோ, பெருசாக கொடுத்து வேறு ஏதாவது நமக்கு சிக்கலை உண்டாக்கிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால உணவுப் பொருள்களை பார்த்து எடுத்துங்க. எண்ணெய் பதார்த்தங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். இன்றைக்கு பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. அதே மாதிரி விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, இறக்கப்படுபவர்கள் ஏமாந்து போகலாம், ஆனால் ஒருபோதும்
தாழ்ந்து போக மாட்டார்கள். ஏமாற்றுபவர்கள் அந்த நேரத்தில் வெற்றி பெறலாம், ஆனால் ஒருபோதும் நிம்மதியை அவர்களால் பெற முடியாது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு கால் வயிற்று கஞ்சி குடித்தாலும் நிம்மதியாக இருக்கணுங்க. அடுத்தவங்க பாவத்தை நம்ம சேர்த்துக்க கூடாதுங்க. அதெல்லாம் நமக்கு என்னத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் என் வழி தனி வழி, அது நேர் வழிதான் சொல்லிட்டு நேர்மையாக நடந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. உங்கள் ராசிநாதன் ஆகிய சந்திரன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால தீராத பிரச்சனைகளுக்கெல்லாமே இன்றைக்கி ஒரு தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் ராசிநாதன் ஆகிய சந்திரனை குரு பகவான் இன்னைக்கு நேருக்கு நேராக பார்த்துட்டுருக்கார். எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குடுக்கல் வாங்கலும் இன்றைக்கி நல்லா இருக்குது. பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. சகோதர வகையில் மட்டும் கொஞ்சம் செலவுகள், சின்ன சின்ன விவாதங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. அதே போல் உங்களுக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் லாபம் உண்டு. புது ஏஜென்சி எடுக்கிறது, புது ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுறது எல்லாம் அமோகமாக இருக்குங்க. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்கும். புது விஷயங்களை நீங்கள் கற்றுப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதையும் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்க. சிலருக்கு கூடுதல் சலுகைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. சொந்த ஊரில் இருக்கக்கூடிய பூர்வீக சொத்து விவகாரங்கள் அதில் போய் ரொம்ப மூக்கு நுழைக்க வேண்டாம். எல்லாம் கூட்டி கழித்து அப்புறம் பார்த்துக்கலாம். எல்லாரும் அப்புறமா வந்து பார்ப்பாங்க. அப்போ நேரில் பேசிக்கலாம். இப்போதைக்கு பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, வெற்றி வேண்டுமென்றால் உன்னுடைய முயற்சியை மாற்று அல்லது முயற்சியை கூட்டு. முடிவு தாமாக வந்து சேரும். அதனால தாங்க எப்பொழுதுமே நீங்கள் உழைச்சிட்டு இருப்பீங்க, முயற்சி செய்து கொண்டே இருப்பீங்க. ஆனால் முடிவு சீக்கிரமாக வரணும்னா உங்களுடைய முயற்சியை கூட்டிக்கொண்டே போவீங்க, அதிகமாக்கி கொண்டே போவீங்க. தீவிர முயற்சியால் முடியாதவற்றையும் முடித்து காட்டக்கூடிய முடிசூடா மன்னர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 5ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் கடந்து போன சில சம்பவங்கள் அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நல்ல நல்ல வாய்ப்பு கிடைச்சும் சரியாக பயன்படுத்திக்காமல் விட்டுட்டோமே, ஏமாளியாக இன்னமும் நாம் இருக்கிறோமே, சிலர் நம்பியெல்லாம் நம்ம ஏமாந்துட்டோமே, இன்றைக்கும் அவங்கெல்லாம் நல்லா தானே இருக்காங்க, ஆனால் நாம் கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கோம்னு சொல்லி சில நேரங்களில் கலங்கி கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அவர் மட்டும்தான் இப்போதைக்கு உங்களை காப்பாற்றின்னு இருக்கார். அப்படி இருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை சமாளிக்கிற சக்தி உங்களுக்கு கிடைக்கும். எங்கே போனாலும் இன்றைய தினத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கேட்ட இடத்துலேருந்து கேட்ட தொகை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதிக வட்டிக்கு அவசரத்துக்கு வாங்கியிருந்ததை இப்போ திருப்பி கொடுப்பீங்க. ஏதோ ஒரு கடனையாவது பைசல் பண்ணமேங்கிற நிம்மதி ஒரு பக்கம் இருக்குங்க. செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப நாளாக விற்காமல் இருந்து வந்த அந்த சொத்தை இப்போ நல்ல விலைக்கு வாங்கிறதுக்கு ஒருத்தவங்க வருவாங்க. அதனால் அந்த நிலைமையிலையும் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் பரவாயில்ல. இருந்தாலும் நாம் உழைக்கிற உழைப்புக்கு இன்னும் கொஞ்சம் லாபம் வந்தால் நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையோடு இருக்கலாமேன்னு யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. பங்குதாரர்கள் புதுசாக வராங்கன்னா கொஞ்சம் விசாரித்து சேருங்க. வேலையாட்களை புதுசாக எடுக்கிறதா இருந்தால் கூட ஏற்கனவே எங்கே வேலை பார்த்தாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கு பிறகு வேலைக்கு வைக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு
கொஞ்சம் சுமார் தான். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, உன்னை புரிந்தவர்களுக்கு மட்டுமே நீ நல்ல புத்தகமாக இரு. உன்னை புரியாதவர்களுக்கு நீ என்றுமே ஒரு புதிராகவே இரு. இது சொல்லவே வேண்டாம், நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க. உங்கள்கிட்ட நெருங்கி பழகிறவங்களுக்கு கூட சில நேரங்களில் நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு புரியாமல் திணறி தவிப்பாங்க. எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய இயல்புத்தன்மையை வெளியே காட்டிக்கொள்ளாமல் மனதுக்குள்ளேயே எல்லாவற்றையும் அசை போட்டு மௌனமாக சில இடங்களில் இருந்து சில காரியங்களை சாதித்து காட்டக்கூடிய வல்லமைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சுகஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வீட்டில் பழைய பொருட்களை கொடுத்து புதுசு வாங்குவீங்க. வண்டி வாகன பழுதை கொஞ்சம் சரி செய்வீங்க. பிரேக் ஷூ அதெல்லாம் சரி செய்வீங்க. அதே மாதிரி நவீன மொபைல் ஃபோன் இதெல்லாம் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும். எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னேறுவீங்க. வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. தாய் வழி உறவினர்களால் அலைச்சல்கள், செலவுகள், அவங்களோட சின்ன சின்ன கருத்து மோதல்கள் அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் மறைஞ்சு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், நான் தைரியமாக தான் இருந்துட்டுருக்கேன், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை என்னால் சமாளிக்க முடியும்னு கண்டகச்சனியை பார்த்து நீங்கள் மிரட்டுவீங்க. சுக்கிரன் ஆதரவு இருக்கிறதுனால பெரியவங்க ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய புதன் ராகோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லாம் நடக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் எதுவும் நடக்க மாட்டேங்குது. 99.1% எல்லாம் அப்படியே நின்று போகுது. என்னமோ தெரியலையே, எப்படி தான் இந்த பிரச்சனைலாம் தீரப்போதோன்னு சில நேரங்களில் ஏக்க பெருமூச்சும் விட்டு கொண்டிருப்பீங்க. நேரம் கிடைச்சதுன்னா கொஞ்சம் குலதெய்வ கோவிலுக்கும் போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அவருங்க தான் முக்கியம், அதனால் போய் வாங்க. வியாபார வகையில் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகஸ்தானத்தை சந்திரன் பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு, நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நீங்கள் இன்றைய தினத்தில் விநாயகப் பெருமானை வணங்கிட்டு போங்க. அதே போல் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்குங்க. அதே போல் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் விலகுங்க. எல்லா வகையிலும் நல்லது நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, அவமதிக்கும் இடத்தில் காத்திருந்து பெறுவது தவறு. அதே போல் அலட்சியப்படுத்தும் இடத்தில் தேடிச் சென்று தருவதும் தவறு. அதனால தாங்க உங்களை அலட்சியப்படுத்துகிறவங்க, அவமானப்படுத்துகிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அந்த பக்கம் நீங்கள் போகவே மாட்டீங்க. அவங்க எவ்வளோ பெரிய பதவியில் வேணாலும் இருந்துட்டு போகட்டும், அவங்க எவ்வளோ பெரிய பணக்காரங்களை வேணாலும் இருந்துட்டு போகட்டும், அவங்கள எல்லாரும் கொண்டாடுறாங்க அப்படின்னு கூட சொல்லட்டும். ஆனால் நமக்கு அது சரி வரலையா, நாம் ஒதுங்கி ஓரமாக போயின்னு இருக்கலாங்க. எத்தனையோ பேர் நல்லவங்க நம்ம கூட இருக்காங்க, அவங்க என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் மதியாதார் வாசல் மிதிக்காமல் மதிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கொண்டாடி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால தான் காலையிலேயே பேச ஆரம்பிக்கும் பொழுதே இன்றைக்கி கம்பீரமாக நீங்கள் பேசுவீங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாங்க, அதெல்லாம் செய்து முடிச்சிடலாங்க, வேற என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அலைபேசியில் கூட சிலர்கிட்ட கம்பீரமாக நீங்கள் பேசுவீங்க. அதே மாதிரி தடங்களாகி நின்று போன சில விஷயங்கள் அதெல்லாம் இன்றைக்கி வேகமாக முடியும். உறவினர்கள், நண்பர்கள் வருகையால் வீடு இன்னைக்கு கொஞ்சம் கலகலப்பாக மாறும். ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் சென்று காலையிலேயே பிரார்த்தனைகளை நீங்கள் செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்த பழைய நண்பரையும் இன்றைய தினத்தில் சந்தித்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க.
6ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக இருக்கிற கடனை பைசல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விற்காமல் இருந்த அந்த இடத்த விற்றுட்டு இருக்கிற கடனை முடிச்சுட்டு நிம்மதியாக இருக்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு, உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கி உங்களுக்கு அழகு இளமையெல்லாம் கூடிக்கிட்டே போகும். வியாபாரத்திலையும் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. வேலையாட்களால் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தாலும் கூட வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு இன்றைக்கி நல்லா இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் சின்னதாக உங்களுக்கு சின்ன சின்ன பரிசு பாராட்டுகள் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்கமாக உங்களை பார்த்து பொறாமப்படுறவங்க இருப்பாங்க, அதை நினச்சி நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, பிறர் மனம் மகிழ நாம் காரணமாக இருக்கிறோம் என்றால் நாம் சரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். அத்தகைய வாழ்க்கை பாதையை நாம் கடைசி வரை விட்டுவிடக்கூடாது, அதே பாதையில் பயணிக்க வேண்டும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறது, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு அடுத்தவங்களுக்கு வாரி கொடுக்கறது, இந்த மாதிரி வாழ்க்கை தத்துவத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாகவும் முன்னின்று முன்னுதாரணமாக சென்று கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. கடந்த 3-4 நாளாக இருந்து வந்த செலவுகள், அலைச்சல்கள் அதெல்லாம் இன்றைக்கி குறைய ஆரம்பிக்கும். இன்றைய தினத்தில் நீங்கள் கம்பீரமாக பேசுவீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். முடியாதுங்கிற விஷயத்தையும் நீங்கள் முடித்து காட்டுவீங்க. பழைய சொந்த பந்தங்களும் தேடி வந்து பேசுவாங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் அதெல்லாம் நல்ல விதத்தில் நடக்குங்க. அதே மாதிரி எதிர்ப்புகள் அதெல்லாம் தாண்டி எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய செவ்வாய் பலவீனமாக உட்கார்ந்துருக்கிறார். அடிக்கடி மனக்குழப்பங்கள், கொஞ்சம் எதிர்மறை எண்ணங்கள் இதெல்லாம் தலை தூக்குங்க. உங்களுக்கு நிறைய பேர் துரோகம் செய்திருக்காங்க. அதை நினச்சிக்கிட்டே உட்கார்ந்துருந்தீங்கன்னா அவங்க ஜெயித்த மாதிரி ஆகிடும். அந்த துரோகத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு நாம் நம்ம வழியை பார்த்துட்டு முன்னேற பார்ப்போம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினம் விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் வாங்குவீங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் கூட நல்ல லாபம் இன்றைக்கி இருக்குது. பழைய வாடிக்கையாளர்கள் மறுபடியும் திரும்பி வருவாங்க, அதனால் உற்சாகமாக இருப்பீங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இன்றைக்கி உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. வேலை சுமை குறையும். சக ஊழியர்களுடைய அந்த ஒத்துழைப்பு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகள் இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று இருந்த மன அழுத்தம் எல்லாமே விலகி இன்றைய தினத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, சரியாக புள்ளிகளை வைத்தாலும் அதை முறையாக இணைப்பதின் மூலமாகத்தான் கோலமானது அழகாக மாறுகிறது. அதுபோலத்தான் உறவினர்களிடம் பழகுவதும் முக்கியமாக உள்ளது. அதனால தாங்க கோலத்தை நாம் ஒரு புள்ளியை மாற்றி வேற எங்கேயாவது இணைச்சிட்டா கூட அது கோலமாக இல்லாமல் அலங்கோலமாக மாறிவிடும். அதுபோல் உறவினர்கள்ட்ட நாம் ஒரு வார்த்தை கோபமாக பேசிட்டா கூட அந்த உறவில் பல காயங்கள் ஏற்பட்டுவிடும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு கோலமாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் பக்குவமாக சரியாக அதை பயன்படுத்தி முன்னேறுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. மூலம் நட்சத்திரத்தில் தான் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும், வேலை சுமையும் இருக்கும். எங்கே போனாலும் எல்லாம் எதிர்ப்பாக இருக்குதே, எதிர்மறையாக இருக்குதே, எல்லாம் தள்ளி போகுதே,
எதுவும் சரியாக வரமாட்டேங்குதே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்த்தவங்கள்லாம் அடங்குவாங்க, நினச்சதெல்லாமே நடக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எங்கே போனாலும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. ஆனால் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைய தினத்தில் செலவுகளும் அதிகமாகிக்கிட்டே போகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்களை பகச்சிக்காதீங்க. வேலையாட்கள் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருப்பாங்க. உங்கள் அளவுக்கு அவங்க முழு மூச்சாக வேலை பார்க்க மாட்டாங்க. சொல்லி சொல்லி விரட்டி விரட்டி வேலை வாங்க வேண்டியதாக இருக்குது. பொறுப்பான ஒரு வேலையால் நமக்கு கிடைக்க மாட்டாங்களான்னு சில நேரங்களில் ஏங்கி தவிப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. இருந்தாலும் கூட நம்ம தலையிலேயே எல்லா வேலையும் கட்டுறாங்களே, நாமே எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. வேலை நேரம் 8 மணி நேரம்னு சாதாரணமாக சொல்கிறாங்க. ஆனால் 12 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் அலுத்து கொள்ளவும் செய்வீங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு பிடிப்பது நல்லதுங்க. ராசிக்குள் சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, உண்மையான பக்தி என்பது உணவு படைப்பது மட்டுமல்ல, பசித்தவர்களுக்கு உணவு அளிப்பதும் தான் உண்மையான பக்தியாகிறது. ஆமாங்க, அதனால தாங்க பக்தி முக்கியமாக, ஆனால் பசித்தவங்களுக்கு ஏழைகளுக்கு சாப்பாடு போடுறது முக்கியமாக அப்படின்னு பார்த்தா பக்தியும் ஒரு பக்கம் இருக்கணும். அதே நேரத்தில் ஏழைகளுக்கும் உணவளிக்கணுங்கிறத தெள்ளத் தெளிவாக தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் வாடிய முகத்துடன் வருபவர்களுக்கெல்லாம் வாரி வழங்கக்கூடிய வள்ளல்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சுப செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு தாங்க இருக்குது. எவ்வளவோ சிக்கனமாக இருந்து பார்த்தாச்சு, இருந்தாலும் ஒன்றும் முடியலை. சரி, அடுத்த கட்டத்தை என்னன்னு யோசிப்போன்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு வருமானம் வந்துன்னு இருக்குது. அது கூட வேறு ஏதாவது வருமானத்துக்கு வழி இருக்குதா? கூடுதல் நேரம் ஏதாவது வேலை பார்த்து சம்பாதிக்க முடியுமா? பார்ட் டைம் ஏதாவது வேலைக்கு போகலாமா? அல்லது தெரிஞ்ச தொழில் ஏதாவது சின்னதாக ஆரம்பிக்கலாமா? இப்படிப்பட்ட யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டு இருக்குங்க. ஏப்ரல் மே இந்த 2 மாதம் தாண்டி ஜூன் மாதத்திலேருந்து உங்களுக்கு ரொம்ப அருமையான காலகட்டம். அப்போ அந்த புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகி கூடுதல் வருமானம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. சகட குரு இப்போது நடந்துட்டுருக்கிறதுனால சாதாரணமாக பேசினா கூட சில சண்டைக்கெல்லாம் வராங்க. நல்லா தானே நாம் பேசுகிறோம், சரியாக தானே பேசுகிறோம், ஆனால் என்ன தவறு கண்டுபிடிச்சு நம்மக்கிட்ட சண்டை வராங்க அப்படின்னு சில நேரங்களில் சிலரை நினைத்து குழம்பி போய் கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. 2ஆம் இடத்துல புதன் உட்கார்ந்துருக்கிறது ஒரு வகையில் நல்லது. விட்டு விட்டு ஓரளவு கைக்கு பணம் வருது. ஆனால் தொடர்ந்து வந்தால் நல்லா இருக்குமேங்கிற ஏக்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. தைரியஸ்தானத்தில் 3ஆம் இடத்துல 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நாம் பார்க்காது என்ன இருக்குது, எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு, இனிமேல் என்ன இருக்குதுன்னு சொல்லி ஒரு தைரியம், ஒரு அசட்டு தைரியம் அடிமனசுக்குள்ளார வளர ஆரம்பிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன வேலை சுமைகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, உண்மையான அன்பும் இறைவனும் ஒன்றுதான். இரண்டையும் பார்க்க முடியாது, ஆனால் உணரத்தான் முடியும். அதனால தாங்க உங்கள் மேலே உண்மையாக பாசம் காட்டுறவங்க, அன்பு காட்டுறவங்களை நீங்கள் இறைவனைப் போல மதித்து நடந்து கொள்வீங்க. இறைவனைப் போல அவர்களை இதயத்தில் வைத்து கொண்டாடுவீங்க. எங்கும் எப்பொழுதும் உண்மைக்காகவும் உண்மையான பாசத்திற்காகவும் ஏங்கி தவித்து கொண்டிருப்பவர்கள் ஒருவர்
நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, ஏழரசனி போட்டு புரட்டி அடித்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் தெம்பாக இருக்குது. இன்றைக்கி சந்திரன் நல்லா இருக்கிறதுனால பணவரவு வாய்ப்பு இருக்குது. சொன்ன சொல்ல இன்னைக்கு நீங்கள் காப்பாற்றுவீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும். எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. ராகு ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் கை வலிக்குது, கால் வலிக்குது, என்னைக்கு தான் உடம்பு சரியாகுமோன்னு தெரியலையேங்கிற ஏக்கமும் தவிப்பும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. புதன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்களை விட்டு அவங்க பிரிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வெளியிடத்தில் வேலை கிடச்சிருக்கு, வெளியிடத்தில் காலேஜ் அட்மிஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால இயற்கையாக எதேச்சையாக ஏதாவது பேசி எதுலையாவது நீங்கள் சிக்கிக்கக்கூடாதுங்க. இடம்பொருள் ஏவலறிந்து பேசி கொஞ்சம் நீங்கள் தப்பிக்கிறது நல்லதுங்க. உண்மையை தானே சொன்னேன், அதுக்காக இப்படி ஒரு பெரிய தண்டனை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாங்க. ஆனால் அந்த உண்மையை யாருக்கிட்ட சொல்லணும், எப்போ சொல்லணும் அப்படின்னு சூழ்நிலையை பார்த்து சொன்னாதாங்க அந்த உண்மைக்கே மரியாதை இருக்கும், உங்களுக்கும் மரியாதை இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீருங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. அதே போல் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அற்புதமாக இருக்குது. விஐபிகளை சந்தித்து வெற்றி பெற்று காட்டுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, எல்லோரையும் திருப்திப்படுத்துவது என்பது இறைவனாலும் முடியாது. அதனால் அந்த முயற்சியில் இறங்காமல் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ். நிச்சயமாக திருப்திகரமான வாழ்க்கை கிடைக்கும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எல்லாரையும் நம்ம நல்லா பார்த்துக்கணும், எல்லாரையும் நல்லா வச்சுக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அது முடியாதது என்று கிடையாது. இருந்தாலும் அவங்கவுங்க தலையெழுத்துன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதையும் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால தாங்க இப்போல்லாம் சரி, அவங்கவுங்க இஷ்டப்படி அவங்கவுங்க நடந்துக்கிட்டோம், நம்ம வேலையை நாம் பார்ப்போம், ஏதாவது தேடி வந்து கேட்டால் நம்மாலான உதவி செய்யலாம்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் மனசாட்சிப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் மாமனிதர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் 10ஆம் இடத்துல கேந்திர பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறார். ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வெளியில் எங்கே போனாலும் இன்றைக்கி செல்வாக்கு உண்டு. எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. எல்லா வகையிலும் சந்தோஷ செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் தேடி வரும். பொறுப்பில் இருக்கிறவங்களும் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ராசிக்குள்ளார 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. அதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. இரவு நேரம் அதிகமாக கண் விழிக்காதீங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. காரம், உப்பு இந்த சாப்பாட்டில் குறைச்சிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கலாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓகோன்னு இருக்குது. புது வாடிக்கையாளர்கள்லாம் வருவாங்க. கடையை இன்னும் கொஞ்சம் பெருசுபடுத்துறதுக்கான யோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கு. அதற்கான முயற்சிகளையும் இறங்குவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்துல சந்திரனுக்குனால உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. வேலை சுமை கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சக ஊழியர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் சரியாகி இன்றைக்கி வெற்றி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. இனந்தெரியாத ஒரு மனக்கவலை இருக்குங்க. ஏன்னா ராசிக்குள்ளார 3 கிரகம் இருக்கிறதுனால அதனால் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் சாதிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.